ப்ரோ உங்கள் நேம் என்ன? சார் சார் பார்த்து கேஸ் ஆகிட்டாங்க சார் இந்த ஒரு வருஷத்துக்கு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரான்சிஸ். இன்றைக்கி என்னென்னா, எங்கள் வீட்டில் 2 வீக்ஸாக வந்து சாப்பாடு செய்கிறதில்ல. ஏன்னா ஒரு சைடு கேஸ் கொஞ்சம் ரிப்பேர் ஆகுது. நான் சொன்னேன், ஏம்மா ஒரு சைடு கேஸில் செய்யுமான்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை என்னால் ஒரு சைடு கேஸ்லாம் செய்ய முடியாது, என்னால் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு அபுக்குன்னு பேசுனாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த விளாக் பண்ணுற மாதிரி நாங்கள் கடைக்கெலாம் போய் சாப்பிட்டு அதை டேலி பண்ணேன். இப்போ இவ்வளோ நாள் விளாக்லாம் போட்டல, அது விளாக்லாம் இல்லை, வீட்டில் சோறு இல்லைன்னா அங்கே போய் சாப்பிட்டேன். புரியுதா? இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. என்ன நான் இது ரெண்டே குத்த கொடுத்தா புள்ளியா வரையும் முட்டை குழம்பு சாப்பிட்டேன். புள்ளியா வரையும் முட்டை குழம்புமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஒரே ஒரு கேஸில் நான் ரொம்ப சண்டை போட ஒரே ஒரு கேஸில் வச்சுட்டு செஞ்சாங்க. இந்த ஒரே ஒரு சைடு ஸ்டவ்வில் மட்டும் செஞ்சாங்க. அதுவும் வந்து புள்ளியா வரையும் சைடு வந்து இதை பாருங்க, இப்படி இருக்கும் போது கேஸ் கார்டு இது ஒன்றும் ஆகுதுடா. சிலிண்டர் போடும்போது என்ன சொன்னார்னா, இது டப்புன்னு ஃபயர் ஆகிடும், போய் மாற்றுங்கன்னாரு. அப்புறம் எப்படி நான் பயமே இல்லாமல் சாப்பாடு செய்ய முடியும்? ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா வேலையும் செய்ய முடியுமா? இதை கூட போய் மாற்ற முடியாது. நான் கேட்குறேன், இதெல்லாம் எங்கே அடுக்க அநியாயம் அதெல்லாம்? சார் ரொம்ப டென்ஷன் ஆகிறேன். இது இன்னைக்கு போய் இந்த கேஸ் ரெடி பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை. நீ ஒன்று மறந்துட்ட ஃப்ரெண்ட்ஸ். என்னது? வெல்கம் டு சாரா ஃப்ரான்சிஸ் vlogs. அசிங்க சிம்மாக்கா போவேங்கவா. ஏய் கொண்டா என்ன பேசு. ஏய் சரா, வண்டி ஓட்ட மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்படி பேச வச்சுங்க. இப்போ டிடிஎஃப் பண்ணாங்க பார்த்தியா, வண்டி ஓட்டினே ஃபோன் பேசினார். நாலாம் உசாரி ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்மெட் போட்டுருந்தாங்க, லைசன்ஸ் அங்கே என்கிட்ட. பிகே சுற்றுவை மாட்டி விட்டாங்க. நம்ம அவங்க யூக்கெல்லாம் இல்லை, இருந்தாலும் சொல்ல நம்ம முன்னாடியே உஷாராக இருக்குது, நம்ம நல்லது சாரா. புரியுதா? கட் பண்ண வேணாம். எங்கே இருக்குதுன்னே தெரில கடை. நீ பாத்ரூம் போயினுங்கிற. ஏய், பட்டாளத்தில் போனால் எவ்வளோ கடை ஸ்டவ் ரிப்பேர் பண்ணுற கடை. ஃப்ரெண்ட்ஸ், புளியாந்தோப்பு அண்ணா இருக்கிறீங்கன்னா பட்டாளத்தில் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பட்டாளத்தில் கட்டி ஸ்டவ் ரிப்பேர் பண்ணுற கடை போய் ரிப்பேர் பண்ணிங்க. எவ்வளோ கடையில் வந்துட்டேன். ஏய் மண்ணில் இருக்காரு. இதுக்கு மேலே எங்கே இருக்குது? ஊர்பட்ட ஜனம் தான் இருக்குது. கேஸ் இவர்கிட்ட கண்டுற வாங்கணும் நம்ம. உங்ககிட்ட வாங்கின எதுதான் அது புரியுது. ரெடி பண்ணி விட்டு சோறு கோயமா ஆக்க தள்ளி ஒரு வாரம் ஃபுல்லாக ஹோட்டலில் சாப்பிட தள்ளிங்க. ஃப்ரான்சிஸ் பாக்கெட்டில் அந்த ஒரு இது இருக்குல்ல, ஸ்ப்ரிங் இருக்கு அதில். அது ஒரு செட்டு 220 ரூபாய் வருது. நம்ம பார்த்து பண்ணி நம்மளுக்கு தான் பின்ன கண்ண முடியும். நான் பண்ணி கொடுக்குறேன். இந்த மொக்க ஜோக்கெல்லாம் அடிக்கூடாது. பார்த்து பண்ணி கொடுனா ஒரு கண்ணை மூடி நான் பண்ணுறேன்னு. இதெல்லாம் நான் வந்து 990s ஜோக்கிலே கட் பண்ணிட்டேன். பக்கத்தில் ஜூஸ் இருக்குது, ஜூஸ் வாங்கி கூட. உங்கள் நேம் என்னண்ணா? அப்துல் வாஹித். அப்துல் வாஹித் ப்ரோ, உங்கள் நேம் என்ன? சார் சார் பார்த்து கேஸ் ஆகிட்டாங்க சார் இந்த ஒரு வருஷத்துக்கு தான். அதனாலே அவர் பேர் நினைக்கிட்டேன். வெளிச்சமாக இருக்கும் போது வந்தோம், லிட் ஆகிடுச்சு. எங்கள் ஒர்க்கெல்லாம் பயங்கரமாக பண்ணா பாரு. எல்லாத்தையும் வீடியோத்தெல்லாம் போட முடியாது, ஏன்னா அவர் வேலை அது பர்சனல். அதனால் ரெடி பண்ணி முடிச்சா போல. இப்போ இது எரிய போது எனக்கு திருவண்ணாமலை ஜோதி இது கூட சந்தோஷமாக இருக்காது. என் வீட்டுக்கு கேஸ் எரி தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எரிபாய் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. எங்க வீட்டுல கேஸ் நல்லா ஏறியது, சோறு நல்லா சந்தோஷம் என்னில் பொங்குது. இந்த பாட்டை அப்படியே கெடுக்காம என் உங்களுக்கு முழு சந்தோஷத்தை என் ஒய்ஃப் எனக்கு சோறு செஞ்சு காட்டுவாங்க. அதை இன்னொரு வீட்டில் போடுறேன். ஓகே, திருநெல்வேலி பெறுவது உங்கள் ஃப்ரான்சைஸ் சாரா. சாரா பாய் பாய்.